This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிளான சப்பாத்தி குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையானது ஒரு 4 பெரிய பல்லாரி வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு ஒரு 1/4 கிலோ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கேஸில் பாத்திரத்தை வச்சு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு சிறிய அளவு சோம்பு எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இந்த சமயத்தில் நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ அதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போது இதில் சிறிதளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ அந்த இஞ்சி பூண்டு வாசனை போயிடுச்சு. வெங்காயமும் நல்லா வதங்கிட்டு, ஸோ இந்த சமயத்தில் நம்ம அந்த வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ தக்காளி நல்லா வெந்துட்டான்னு மசிச்சு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்டு, இப்போது நம்ம இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் அதில். ஸோ இப்போ தண்ணியை ஊற்றிக்கிட்டு இதில் சிறிதளவு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு கொதி மட்டும் வரட்டும். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்கை கையால் மசித்து எடுத்துக்கலாம்.
ஸோ இப்போ நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இது நல்லா கொதிச்சிருக்கு. இந்த சமயத்தில் அந்த மசித்த உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நல்லா இதை கிண்டி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு கொஞ்சோண்டு கடல மாவை எடுத்து தண்ணியை ஊற்றி அதை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ கடல மாவை நல்லா கரைச்சி வச்சாச்சு. ஸோ நல்லா இதுவும் கொதித்து வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் நம்ம அந்த கரைச்சி வச்ச கடல மாவை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த கரைச்சி வச்ச கடல மாவும் இதில் சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டுடலாம். இதை நல்லா கிண்டி விட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ நல்லா கொதித்து எல்லாமே ஒன்று சேர்ந்துட்டு ஸோ நம்மளோட குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறதுக்கு மினிமம் ஒரு 15 நிமிஷம் இருந்தாலே போதும், ரெடி ஆகிடும். இது வந்து சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ குருமா ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் செஞ்சது சப்பாத்தி. ஸோ இந்த சப்பாத்தியோடு நான் வச்சு சாப்பிட போகிறேன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.